ஸோ கைஸ் எல்லாருக்குமே வணக்கம். இது வந்து டியூஸ்டேக்கான லெவல்ஸ், மண்டே மார்க்கெட் லீவ். ஸோ 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் நம்ம பார்த்துடலாம். 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் நம்மளுக்கு ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்ல பிரேக் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் விஷயம் ஓகேங்களா. 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் இந்த மாதிரி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பிரேக் ஆகிடுச்சு. ரெசிஸ்டன்ஸை பிரேக் ஆகி மார்க்கெட் மேலே போயிட்டு இப்போ கரெக்ஷனுக்கு வந்துட்டு இருக்கு. கரெக்ஷன் ஏன் வருது அப்படின்னா இங்கே சில கேப் அப்ஸ்லாம் நம்மளுக்கு விட்டு போயிருக்கு. 1 2 3 இதனால் மார்க்கெட் கீழே வருது. அப்படி வரும்போது மார்க்கெட் வந்து எது வரைக்கும் வரலாம், இப்போ டியூஸ்டேக்கான லெவல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எது வரைக்கும் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு மார்க்கெட் வந்து கீழே போகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு அதுக்கான லெவல்ஸ் பிரேக் ஆகுறது பார்த்தீங்க அப்படின்னா 23,400 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 23,400 உங்களுக்கு பிரேக் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் மறுபடியும் கீழே இறங்க போகுது. அடுத்த லெவல் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க 23,300 23,200 இதுதான் அப்கமிங் லெவல்ஸ். இது மூணுமே அப்படியே தொடர்ச்சியாக வரும். ஓகேங்களா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 23,400 ஃபஸ்ட்டு இதுதான் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட். ஓகேங்களா, ஸோ இது பிரேக் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அடுத்தடுத்து கீழே வரும். இல்லை மார்க்கெட் வந்து மேலே போகுது அப்படின்னா எது வரைக்கும் போகலாம் அப்படின்னா ரொம்ப தூரம் போகாது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 23,750 இது வரைக்கும் தான் போகுமே. அவ்வளோதான். இதுதான் வந்து மார்க்கெட்டே போகிறதுக்கான வழியே. ஓகேங்களா, இவ்வளோ தூரம் தான் போகும். ஓகேங்களா, ஸோ இதையும் பிரேக் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த லெவல்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து 23 நம்மளுக்கு வந்து 800 ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, 800 அடுத்து வந்து 23 வந்து 24,000 தான் அடுத்த லெவல்ஸ். ஓகேங்களா, ஒன்ஸ் 23,800 பிரேக் ஆயிடுச்சுன்னா 24,000 வரைக்கும் போகும். இல்லை பிரேக் ஆகலை மேலே சும்மா போகுது அப்படின்னா 23,750 வரைக்கும் போகலாம். அவ்வளோதான். ஓகேங்களா, பட் கீழே தான் மார்க்கெட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் நான் சொல்கிறேன்னா நல்லா இந்த இடத்துல பாருங்கள், யூ கேன் சி மார்க்கெட் வந்து நல்லா மேலே போகுது, போயிட்டு ஒரு யூட்டர்ன் அடிச்சிட்டானுங்க. நான் சொன்னேன்ல மறுபடியும் இந்த மாதிரி தான் வருவாங்கன்னு நான் சொன்னேன்ல, நேற்று நான் சொன்னல எக்ஸாக்டாக அதே மாதிரி வராங்க. மறுபடியும் மார்க்கெட் வந்து கீழே வராங்க. இந்த இடத்துலேருந்து அப்படியே டேர்ன் பண்ணிவிட்டு மறுபடியும் வருவாங்க. ஸோ அப்படின்னும் போது இந்த லெவல்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். இந்த கேண்டில் இருக்கு இல்லையா, லோவர் இருக்கு இல்லையா, இது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் நம்ம வந்து 23,400 மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ அப்படி அது பிரேக் ஆகும்போது அடுத்தடுத்த லெவல்ஸ் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுதான் விஷயம். ஷார்ட் டேர்மில் மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் சைடில் தான் இருக்குது. ஸோ கரெக்ஷனுக்காக தான் மார்க்கெட் வந்து கீழே போயிட்டு இருக்காங்க. மற்றபடி வேற ஒன்றும் பெருசாக இல்லை. ஓகே, ஸோ இந்த லெவல்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்கள் நாலேஜ் வச்சு ட்ரேட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ கைஸ்.